ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசி ஆப் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து தி என்ட்ரி ஜோன்ஸ் ஆர் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த மோஸ்ட் காமன் பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த எம் பேட்டர்ன், which is டபுள் டாப் டபுள் பாட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் வந்து மேலே வந்து அந்த ஜோனில் வந்து கீழே ரிஜெக்ட் ஆகி திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுவே டெக்ஸ்ட் புக் ஸ்டைல்னால் இதை நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெக்லைனுக்கு வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ இவ்வளோண்டு ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறக்கும் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த செட்டப்பை ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூராக ட்ரேட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து லாஸஸ் வரக்கான ப்ராபர்ட்டி அதிகம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் நம்ம வந்து மைல்டு ஸ்டாப், ஹார்டு ஸ்டாப்புங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செட்டப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து இதுதான், இது வந்து ஷார்ட்ஸுக்கு, இது லாங்ஸுக்கு, அண்ட் இது வந்து ட்ரிபிள் டாப்ஸ். ஸோ ட்ரிபிள் டாப்ஸும் டபுள் டாப்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறது கொஞ்சம் வேரியபிள் ஆகும். சப்போஸ் இங்கே நீங்கள் டபுள் டாப் இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரிபிள் டாப் அப்போது இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு என்ட்ரி எடுத்துருப்பீங்க, அதோட இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து ஆவரேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதை பொறுத்து தான் ட்ரிபிள் டாப்ஸை உங்களால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இதே தான் ட்ரிபிள் பாட்டமுக்கும். ஓகே, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதுக்கடுத்து இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுவும் ஓரளவுக்கு கோரிலேட்டடான பேர்ஸ் தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே அவங்களால ப்ரீமெச்சூராக ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி இதை நம்ம ப்ரீமெச்சூராக ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன். ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு லைட் ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் இங்கே வருது. இங்கே வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரைஸை உடனே இமீடியட்டாக செல் போடுவீங்க. கரெக்டாக? ஸோ ஒரு செல் இந்த இடத்துல போடுவீங்க. ஓகே, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஒரு செல் போடுவீங்க. அப்போது ப்ரைஸ் என்ன ஆகும், திருப்பி மேலே போய் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் வந்து இம்மீடியட்டாக கீழே வரும். அப்போது இம்மீடியட்டாக இப்படி கீழே வரும்போது உங்களுக்கு 2 என்ட்ரிஸ் இங்கே அன்லாக் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த மெத்தட். ஒன்று இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த ஜோன், இந்த சப்ளை ஜோனுக்குள்ளே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்க தெரியுமா, அந்த இடத்துல உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிடணும். அந்த கேண்டில்ஸில் சப்ளைக்கு வெளியில் தான் டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னே இங்கே இன்னொரு செல் என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்தும் ஒரு ப்ரீமெச்சூர் ட்ரேடாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு மெத்தட், இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான், காம்ப்ளெக்ஸாக இருக்கும் சொல்கிறதுக்கு. பட் இதை வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்ஸ், அதாவது ஃபேக் அவுட் தான் இது, ஃபேக் அவுட் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபேக் அவுட் மெத்தட்ஸ் வந்து ஈஸி டு ட்ரேட் தான். பட் ஆனால் அதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஃபேக் அவுட்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் ஈஸியாக ட்ரேட் பண்ணாலும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அக்ரெசிவ் என்ட்ரிஸ் தான் இதுக்கு வரும். ஃபேக் அவுட்ஸ்னாலே அக்ரெசிவ் என்ட்ரிஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸாம்பிளோட காமிக்க இந்த ஃபேக் அவுட் செட்டப்பை. ஸோ ட்விட்டரில் லாஸ்ட் டைம் ஒரு ட்ரேட் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன ஆகுது, இங்கேருந்து கீழே வருது. ஸோ
எஸ், இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் கீழே வருது. இதுதான் நம்மளுக்கு இருக்க ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனில் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகி மேலே போகுது. ஸோ நம்ம இப்போ என்ன வெயிட் பண்ணுறோம், ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷனே இல்லை, டைரெக்டாக சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரிஸ் எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் காமிக்கேன். இப்படி ஒரு ஜோன் இருந்துச்சு, இந்த ஜோனுக்கு இப்படி ஒரு ஜோனுக்கு வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு டேரெக்டாக ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல நம்ம சரி பை எடுக்கலை. இந்த இடத்துல இப்போ நம்ம செல்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா ப்ரைஸ் பிரேக் ஆகிடுச்சு அந்த லெவலில். பட் அங்கே என்ன ஆச்சுன்னா பிரேக் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக உள்ளே வந்து ஒரு க்ளோஸ் வச்சுது. ஸோ இப்படி இமீடியட்டாக உள்ளே வந்து ஒரு க்ளோஸ் வச்சோன்னே இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேக் அவுட் பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக் அவுட்டுன்னு வைக்கிறோம். ஸோ இப்போ இது ஃபேக் அவுட்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லைனா அக்ரெசிவ் என்ட்ரிஸ் போகலாம். ஸோ அக்ரெசிவ் என்ட்ரிஸ் நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஜோனுக்கு கீழே வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வருது. வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும் ப்ரீமெச்சூர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்ட்டு. ப்ரீமெச்சூர் ஹெட் அண்ட் ஷோல்டரில் என்ட்ரிஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸு இந்த லெவலை பிரேக் பண்ணதுமா, இந்த லெவலை பிரேக் பண்ணுற இடத்துல இன்னொரு என்ட்ரி செட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து இதோட ப்ரீவியஸ் இங்கே எங்கேருந்து ப்ரைஸ் வந்துச்சோ அந்த ஹைட்ஸ் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப் தான். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறைய வேலிட் செட்டப்ஸோடு கம்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணணும், எப்படி உங்கள் சைக்காலஜியை ட்ரெயின் பண்ணுங்கிற மாதிரி நிறையா இருக்குது இந்த செட்டப்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாமே சிம்பிள் செட்டப்ஸ், டக்குன்னு பேட்டர்ன் ரெகக்னேஷன் பண்ண முடியும். பட் இது ரெண்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபேக் அவுட் செட்டப்ஸு. ஸோ இது போட தான் வரும். ஸோ இதை வச்சு இந்த செட்டப்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கெனடியன் ஜேபிஒய் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, அதை ப்ரைஸ் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி இங்கே டவுன் கேண்டில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஃபேக் அவுட் கைண்ட் ஆஃப் என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா ரீடெஸ்ட்க்கு அப்புறமா என்ட்ரி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். இது இங்கிலீஷில் இருக்கும் இந்த வீடியோ. அது நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது வரைக்கும் மேஜர் டார்கெட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேணால் இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதான் அந்த இதோட என்ட்ரிஸ். ஸோ இது கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சொன்ன இந்த ரீஜன் வரைக்குமே வந்துச்சு. இந்த ரீஜன் வரைக்குமே இன்னும் வரப்போகுது, இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃபேக் அவுட் செட்டப்ஸ். ஸோ இந்த ஃபேக் அவுட் செட்டப்ஸ் வந்து இதில் மட்டும் இல்லை, யூஜேலையும் நம்ம பண்ணியிருந்தோம். இதுவும் அதே தான், இந்த லெவலுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஓகே, என்ட்ரிஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லெவல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அது ஒரு டைம் ஒரு அக்ரெசிவாக உள்ளே வந்துருச்சுன்னா வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு லாஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட், இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வேணுன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு டபுள் டாப்புக்கு வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த மாதிரி எப்படி என்ட்ரிஸ் பண்ணுங்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபேக் அவுட் செட்டப்ஸை நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்ன், எம் பேட்டர்ன். ஓகே, இது வந்து அந்த எம் பேட்டர்ன். இதே தான் இங்கே யூரோ யூஎஸ்டியில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், இப்போ ஒரு ட்ரேட் எடுத்தது அதே தான். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ப்ரைஸ் வந்துச்சு கீழே வந்துச்சு, மறுபடியும் இங்கே வந்தோன்னே ஒரு என்ட்ரி டவுன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வெறும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை, இதுக்கு நம்ம வால்யூம்ஸ் ஆர்எஸ்ஐயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். வித்தவுட் தட் நம்மளால் ஒரு வேலிட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, பட் அப்படியே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருந்தனால ட்ரேட்ஸ் எதுவும் இது இல்லை. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியன் யூஎஸ்டியில் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது எப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது ஷோல்டர் ஹெட் இது ஒன்ஸ் இது பிரேக் ஆனோன்னே ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஒன்றுலேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் எப்படி என்ன மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு எம் மாதிரி தெரியாது, பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ளோஸாக. மேலே போய்ட்டு கீழே வருது ப்ரைஸு, என்ட்ரிஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் மொத்தம் நம்மளுக்கு 2 என்ட்ரிஸ் கிடைக்கும். ஒரு என்ட்ரி இங்கே, இன்னொரு என்ட்ரி இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ அதான் இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேங்களா. ஆக்சுவலி இது இவ்வளோ டவுன் இல்லை, இந்த இடத்துல வரும். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், ஏன்னா க்ரீன் கேண்டில்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. எப்படி இது ஜிபிபி இன்னும் கன்சால்டேட் தான் இருக்குது. இது ஒரு மேஜர் என்ட்ரி, இதுவும் ஃபேக் அவுட் தான். ஓகே. சப்போஸ் இந்த ட்ரேட் கரெக்டாச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் ப்ரைஸ் கண்டிப்பாக போகும். இந்த லெவல் இன்னும் ஏறிச்சுன்னா கூட இது வரைக்கும் போகும் ப்ரைஸ் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்மளுக்கு சிபிஐ இருக்குது. ஓகே. இதோட ரிசல்ட் பொறுத்து தான். சிபிஐ நம்மளுக்கு இதாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அவ்வளோ தூரம் போகாது. பட் சிபிஐ சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூன் அந்த ப்ரைஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும். ஓகே. இந்த லெவல் வரைக்கும் மினிமம் போகும் ப்ரைஸு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேஸ் எடுக்கிறவங்க வேலிடேட் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் சூப்பராக வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கெல்லாம் தேவை உங்கள் சப்போர்ட் தான். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர்ஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் போடுவோம். ஓகே. இந்த மூவ்லாம் இன்றைக்கி நிஃப்டியில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, மேனிப்புலேஷன் தான் ஃபுல்லாக. ஸோ எத்தனை பேர் இந்த மூவில் வந்து அடி வாங்கினாங்கன்னு தெரியல. பட் இந்த மூவெல்லாம் எப்படி ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறது, டைம் மேனிப்புலேஷன் எப்படி எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒரு வீடியோவில். ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இந்த மூவ் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஜோனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஓகே. இப்போ இந்த ஜோனை ப்ரைஸ் உடச்சிட்டான். ஓகே. உடச்ச உடனே இங்கே இன்னொரு ஜோன் உருவாக்கலாம். ஓகே. இது எல்லாத்தையும் உடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸை வேலிடேட் பண்ணி எடுத்துருக்கணும், என்ட்ரிஸ். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இங்கே ஒரு பிக் வால்யூம். ஸோ இந்த இடத்துல அன்றைக்கி நான் அந்த இதுக்கு சொன்ன மாதிரி தான், எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுக்கு சென்டர் பாயிண்டில் இங்கே நிறைய பேர் என்ட்ரிஸ் அண்ட் வேலிடேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த லெவல் வெர்டிகல் லைனே வரைகிறேன், சரி ஹாரிசான்டல் லைனே வரைகிறேன். இந்த லெவல் இது ஹைக்கு, இந்த லெவல், இந்த லெவல், இது அவங்களாம் கொடுத்த 3 லெவல். பட் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வால்யூம்ஸ் அதிகமாக இருந்திருக்கு, ஸ்டார்டிங் வால்யூம்ஸ். இது பீக் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த ஏரியாவில். இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. அதாவது இப்படி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற ஜோன் தான் நான் வச்சுருக்கேன். இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிற ஜோன் வச்சுருக்கேன், இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிற ஜோன். ஸோ இப்போ இந்த 3 ஜோனையும் நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த ஜோன் வருது தெரியுமா, அதாவது அவங்க சொன்ன இடத்துக்கிட்ட வந்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி அனலைஸ் பண்ணணும், ஏன் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்லித்தரேன். ஸோ ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.